வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு இருக்குதுங்களா? ஓகேங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் வாரும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம், பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. குரு வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தையடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்தனமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. சந்தனமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய சாந்தி தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு புதிய ஒரு சிந்தனை, மௌனம், அதிலே விளக்கமும் பழக்கமும் என்ற கருத்தை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பேசா நோன்பு ஆற்றுங்கால், அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஓர் நல்வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறை பொருள், மனதை அறியும் ஆய்வே. மௌனத்தை பற்றிய ஒரு கவி. மௌனம் ஓசையை கழித்து விட்டால் மிச்சம் மௌனம் தானே. தோற்றங்களை கழித்து விட்டால் அருவம் மிச்சம். வெளிச்சத்தை நீக்கிவிட்டால் இருள் அங்கே மிச்சம். அப்ப எது மூலம், எது தோற்றம், எதிலிருந்து எல்லாம் வெளிப்படுகிறதோ அதுதான் மூலம். எழுந்தவை அனைத்தும் தோற்றங்கள் தானே. அப்ப மூலம் இல்லை என்றால் தோற்றம் இல்லை, மௌனம் இல்லை என்றால் ஓசையும் இல்லை. அது எப்படி மௌனம் ஓசையாக மாறுகிறது என்றால், பைபிள் ஒரு அருமையான வசனம் உண்டு. யோவான் சுவிசேஷத்துல முதல் வசனம் அது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மிக அற்புதமான ஒரு வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. அப்போ தேவனாய் இருந்த வார்த்தை எப்படி என்றால், கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இப்போ வாயை திறந்து உச்சரித்தால்தான் வார்த்தைக்கு அர்த்தம், அர்த்தத்திலே தான் விளைவுகள் தோன்றும். அப்ப சொல்லாத சொல்லுக்கு விலையும் இல்லை, அர்த்தமும் இல்லை. சரி, இந்த சொல் பிறக்கின்ற மூலம் எப்படின்னு பாருங்களேன். எங்கே இருந்து நாம் பேசுகின்ற சொற்கள் வெளிப்படுகின்றன? வாயில்லைன்னா சொல் வெளியே வராது. சரி, முதலாவது தேவை. அடுத்து எங்கே இருந்து எழுகிறது? எது எழுகிறது என்றால், நமது உடலில் இருக்கின்ற காந்த அலைகள், காந்த தன்மாற்றம் தான் ஓசையாக வெளிப்பட முடியும். என தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். அப்ப மூலப்பொருள் காந்தம் நம்ம இடத்துல. அந்த காந்தம் எங்கிருந்து எது வரைக்கும் பயணிக்குது பாருங்களேன். அகர முதல் எழுத்தெல்லாம் என்றாரு வள்ளுவ பெருந்தகை. ஏன் அகரம்? வாயை திறந்தாத்தானே ஓசையை வர முடியும். வாயை திறக்கின்ற போது காற்றையும் சேர்த்து வைங்க. ஆஹா அப்படித்தானே வரும். அப்போ வாயை திறக்கின்ற போதே எழுகின்ற முதல் ஓசை ஆ. சரி, இதிலே கூட வள்ளுவ பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார். அப்படின்னா எந்த மொழியாக இருந்தாலும் தான் முதல்ல. ஏன்னா ஆங்கிலத்துல ஏ அப்படின்றோம், ஏபிசிடின்னு தான் எல்லாம் சொல்றோம். ஆனா அவருடைய ப்ரொனன்சியேஷன் பார்க்குற போது
இன்னொரு எழுத்தோடு சேருகின்ற போது அது ஆ என்றாயிடும். அதே போல உச்சரிக்க முடியாத கான்சனன்ட்ஸ் 18 எழுத்துக்கள் தான் ஆங்கிலத்துல. AEIOU 5 உயிரெழுத்துக்கள். மொத்தம் ஆங்கிலத்துக்கு ஒரிஜினல்ல 23 எழுத்துக்கள் தான். மற்ற 3 எழுத்துக்களும் பிற்காலத்திலே கடன் வாங்கப்பட்டவை. அதுக்கு ப்ரூஃப் வந்து இங்க சிகாகோல பப்ளிக் லைப்ரரி ஆஃப் சிகாகோன்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அந்த காலத்து பில்டிங் அது. அதில் பார்த்தீங்கன்னா PUBLIC தானே பப்ளிக், அதில் V போட்டிருப்பாங்க. அப்போ இடத்தை பொறுத்து VA U ஆகவும் பயன்படுத்தி கொண்டிருந்த காலம் உண்டு. அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா 2 V போட்ட WUன்றோம். W தானே, எப்படி WU ஆச்சு? எனவே 23 எழுத்துக்கள் தான் ஆதியிலே ஆங்கிலத்தினுடைய அமைப்பு. எப்படி தமிழ்ல 18 மெய் எழுத்துக்களோ அதே போல ஆங்கிலத்திலையும் 18 கான்சனன்ட்ஸ். சரி, இப்போ அகரம் அது உச்சரிக்கக்கூடிய உயிர், காந்த தன்மாற்றம். இந்த மெய் எழுத்துக்கள் உச்சரிக்க முடியாது, உயிர் இல்லாம மெய் உச்சரிக்க முடியாது. அப்ப ஏன் வள்ளுவ பெருந்தகை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொன்னார்? ஆதி பகவானுக்கு என்ன இயல்பு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரசிவம். ஆக்கல், பாதுகாத்தல், அழித்தல். ஜெனரேட்ஸ், ஆப்ரேட்ஸ், டெலிட்ஸ், GOD காட். படைத்தல், காத்தல், அழித்தல், ப க அ. இந்த 3 எழுத்துக்களோடு அன் என்ற இலக்கண விகுதியை சேர்த்தால் பகவன் ஆகும். அப்போ எந்த கடவுள் பெயரையும் உச்சரிக்காம அவர் பயன்படுத்திய வார்த்தை எப்படி காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறதோ அதே போல 3 காரியங்கள், இறைவனுடைய 3 தன்மைகள், படைத்தல், காத்தல், அழித்தல், அதை வைத்தே பகவன் என்ற வார்த்தை சொன்னார். சரி, அப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அகரம் எப்படி பகவான் ஆகணும் பார்க்கணும். சிம்பிளா வந்து வாயை திறந்த வருது போல இறைவன் அப்படின்னு சொல்றது வந்து பொதுவான டிரான்ஸ்லேஷன். அது வேதத்தை வைத்து பார்க்கிற போது எப்படி அகரம் வந்து பகவான் ஆக முடியும் என்றால், இப்போ ஆவோடு ஒரு மெய்யர் சேர்த்துனீங்கன்னா உயிர் மெய் ஆகும். சரிங்களா? ஆ கூட்டல் இம் மா, உயிர் மெய். அவு கூட்டல் இம் போட்டீங்கன்னா மௌ ஆகும். இந்த மவுலிருந்து ஆ கலிங்க மறுபடியும் மா ஆயிடும். அல்லது மௌ கூட்டல் ஆ போட்டாலும் மா ஆகும். அப்படி என்றால் ஆ ஈக்குவல் டு புள்ளி ஈக்குவல் டு இறைத்துகள். அதாவது புள்ளி கழிச்சாலும் மாதான், உயிரை சேர்த்தாலும் மாதான். அப்படி என்றால் அந்த இயக்கம் உயிர் ஈக்குவல் டு புள்ளி ஈக்குவல் டு இறைத்துகள். அதனால் இறைத்துகள் தான் எல்லாமாக தோற்றமாகிறது. அதுக்கு இயக்க காலம் இயங்குகிறது, ஒரு நாள் முடிந்து போகிறது. அதனால் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது போல தோற்றமும் முடிவும் அகரமே. அதே போல அனைத்துக்கும் தோற்றமும் முடிவும் பகவான், இறைநிலை. இந்த அற்புதமான கருத்தை முதல் குரலிலேயே வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. அதனால் இந்த ஓசை இன்னும் எப்படி எழுதுறது பார்த்தீங்கன்னா, ஆவுக்கு விசுக்தி வந்தது, ஊன அனகதம், ஏ அப்படின்னா மணிப்போரகம், ஓ அப்படின்னா மூலதரம் போயிடுது. அப்போ இந்த 5 உயிர் மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, இந்த 5 மையங்களிலே ஓசை எழும். அதனால்தான் 5 வவல்ஸ்,
உயிரெழுத்துக்கள் 5. இதையே தான் தமிழ் மொழியில குரில் நெடிலா பிரிச்சதுனால 2 10 ஆச்சு. பிறகு ஐ என்பதையே ஒரு எழுத்தாகும். அஹ் என்பது அஹ் என்ற எழுத்தை பாருங்களேன் 3 புள்ளியாக இருக்கும். அப்போ மூலம் இறைநிலையே விண்ணப்பட்ட நிலையிலே துவைத்தமாக, அதாவது இருப்பு, இயக்கம், காந்தம் 3 புள்ளிகள். இப்படி மொழி உருவாகின்ற போதே இயற்கை மையப்படுத்தித்தான் உருவாகிறது. அதுக்கு முன்னாடி இருந்தது எது? மொழி என்ற ஒன்று தோன்றுவதற்கு முன்பு இருந்து ஓசை மட்டும்தானே. ஆதி மனிதன் ஓசையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கும் விலங்குகள் எல்லாமே ஓசையினாலே புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன தேவை என்பதை. அப்ப மொழி வருவதற்கு முன்பு இருந்தது ஓசை. ஓசைக்கு மூலம் என்ன? மௌனம். அதனால் இந்த மௌனம் இருப்பது அவ்வளவு எளிதா? அதாவது வாய மூடிடலாம், உடம்பு இடத்துல உட்கார வச்சிடலாம். இந்த உடல் மௌனம், வாக்கு மௌனம், மன மௌனம் 3 சொல்லுவாங்க. உடல் மௌனம்னா பேசாம ஏதாவது உட்காந்துரும் இல்லை, அசையாம, அது உடல் மௌனம். வாயை மூடிக்கிட்டோம், வாக்கு மௌனம். மனசுக்கு என்ன வேலி? காற்றுக்கு என்ன மூடி வேலி, கடலுக்கு என்ன மூடி, மனசுக்கு என்ன வேலி? யார் போட முடியும்? அதனால சித்தர் சொன்னார், மதம் கொண்ட யானையை கூட அடக்கி விடலாம், பாய்ந்து வருகின்ற புலியை பிடித்து பாலை கறந்து விடலாம், படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பையும் பிடித்து விடலாம், சும்மா இருந்தே சுகம் காண்பது அரிது என்பார். இந்த வடிவல் ஜோக்ல ஒன்று வரும், சும்மாக்கு நான் அவ்வளவு லேசுன்னு வச்சுட்டியா, இருந்துப்பார் அப்படிமா. சும்மா இருந்து சுகம் காண்பது அரிது. ஏன்? அத்தனை அனுபவங்கள், அத்தனை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கடந்தால்தான் மௌனம். எவ்வளவு இருக்கு நம்ம இடத்துல. இந்த உடலை எப்படியெல்லாம் கூத்தறிவை பழக்கி வச்சிருக்கிறோம். இந்த சும்மா இருன்னா இருக்குமா ஒரு இடத்துல? மிக பெரும் போராட்டம். அதுவும் ராமாயணத்துல அற்புதமான ஒரு கருத்து. விஸ்வாமித்திர உலக நலத்திற்காக ஒரு வேலி நடத்துறேன், 6 நாட்கள். அரக்கர்கள் தொந்தரவு செய்யறாங்க, ஆனால் ராமனை எனக்கு துணையாக அனுப்பு என்று சொல்வார். நானே வர்றேன்பா. தசரதன், யாரும் வேண்டாம், அனுப்புனா ராமனை அனுப்பு, இல்லைன்னா வேண்டாம் விடு. ஏன் என்றால், தசரதன் என்றால் 10 தீய குணங்களை வென்றவன் தசரதன். 10 தீய குணங்களிலே அடிமைப்பட்டவன் ராவணன், 10 தலை ராவணன். அப்போ குணங்கள் மௌனம் ஆகாது இல்லையா? குணங்கள் அரக்கத்தன்மை வெல்ல முடியுமா? முடியாது. அறிவுதான் ஆணவத்தை வெல்லும் திறம் வாய்ந்தது. அதனால் எல்லா புராண கதைகளிலேயும் இறைவன் தான் அரக்கனை வதம் செய்ததாக இருக்குமே தவிர தேவர்கள் அரக்கனை வதம் செய்ததாக எங்கேயாவது கதை இருக்கா பாருங்க. தேவர்கள் யாருங்க? நம்முடைய புலன்கள், என்றைக்கும் இருக்கின்ற புலன்கள். அதுக்கு மூலம் என்ன? ஜீவகாந்தம், தேவேந்திரன் ஜீவகாந்தம். அதனால் இறைத்தன்மை தான் அரக்கர்களை வதம் செய்ய முடியும். சோ ராமனை அனுப்பு. சரி, தசரன் என்ன சொன்னா, ராமனை தனி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், லக்குன்னு சேர்த்து அனுப்புறேன். அப்போ ராமன் சொல்லுவான், என்ன, இலக்குவன் என்னுடைய உயிர். அப்போ அறிவு மட்டும் தனியா செயல்பட முடியாது, அதுக்கு இயக்கத்திற்கு உயிர் வேணும். இருப்பு மட்டும் தனியாக செயல்பட முடியுமா? இயக்கம் வேணும், உயிர் வேணும். அப்போ அறிவும் உயிரும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையே. சரி, இருவரும் போறாங்க. 6 நாட்கள்
வேள்வி நடக்குது. வேள்வியின் இறுதியிலே அரக்கர்கள் யுத்தத்துக்கு வந்துடுறாங்க, வேள்வி கெடுப்பதற்காக வந்துடுறாங்க. இப்ப என்ன கருத்தை இதில் வச்சிருக்கிறார் வால்மீகி அப்படின்னா, மௌன நோன்பு அப்படின்றது எப்படி துவக்கத்திலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம். பிறகு மாசம் 1 நாள் எல்லா மன்றங்களையும் மௌன நோன்பு இருந்த காலம் உண்டு. இன்னைக்கு எங்க இருக்கு? மாதம் தவறாமல் மௌனம் நடக்கும் காலம் உண்டு. பிறகு விருப்பப்பட்ட நம்ம வாரத்தில் 1 நாள் மௌனம் இருக்கலாம். அதை தினசரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மௌனம் இருக்கலாம். சாமி சொல்லுவாங்க, மௌனத்திலேயே அற்புதமான உச்சகட்டமான மௌனம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். இறை இணைவது சாமி அப்படின்னாரு. அது இருக்கட்டும், வாழ்க்கையில சொல்லுங்க அப்படிம்பார். என்ன தெரியும், யாராவது நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய போய் சொல்ல போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு உதடு துடிக்குது பாருங்க, அப்ப இருக்கிறது தான் மௌனம் அப்படிமாரு. சொல்லாத சொல்லுக்கு விளையாதும் இல்லை. நறுக்குன்னு சொன்னா தானே பிரச்சனை வரும், சொல்லலைன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் குடும்பத்துல எப்போ நீங்க மௌனம் இருக்கணும்னு சொன்னா, யாராவது நமக்கு பிடிக்காத செய்ய போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு நாக்கு துடிக்கிற போது, உதடு துடிக்கிற போது பேசாம இருக்கிற மௌனம் இருக்கு. இதுதான் குடும்ப அமைதிக்கு அடிப்படை. சரி, இப்போ தொடர் மௌனம் இருக்கு. ஒரு நாள்ல தொடங்கினோம், பிறகு தொடர் மௌனம் ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் 1 வாரம் 10 நாள் 15 நாள் 1 மாசம் 48 நாட்கள். இந்த மௌனத்தில் அதிகமாக இருந்தது ஓஷோ தான். 3000 சில்லற நாட்கள் 1500 சில்லற நாட்கள் சொல்லுவாங்க. அவ்வளோ நாட்கள் பேசவே விரும்பலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவருடைய இதுல ரமண மகர்ஷி எப்போ மௌனத்துல தான் இருப்பாங்க. மகர்ஷி அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி நவம்பர் 15 ஆரம்பிச்சாங்கன்னா டிசம்பர் 15 அது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பேட்சா ஆசிரியர் பயிற்சிகள் 8 பேட்ச் வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். அதெல்லாம் அந்த காலத்துல 92 அந்த டைம்ல. சரி, இப்போ ஏன் 6ஆம் நாளுக்கு பிறகு அரக்கர்களின் போராட்டம் தொடர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மௌனத்துல முதல் வாரம் நல்ல தூக்கம், நல்ல தீனி, நல்லா சாப்பிடும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன யூஸ்வலா நம்ம இவ்வளவு சாப்பிட மாட்டோமே, என்ன இப்படி சாப்பாடு அதிகமா போகுது, என்ன இவ்வளவு தூக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெபிசிட் பேலன்ஸ்லயே வாழ்க்கை ஓட்டிட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரபர வாழ்க்கை தானே. சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, எப்படியோ ஓடிக்கிட்டே இருப்போம். இதுக்கு தகுந்த உடம்பு ஒரு ருட்டீன்ல செட்டப் ஆகிருக்கும். ஆனா மௌனத்தில் அமர்கின்ற போது உடம்பு முதல்ல ரிலாக்ஸ் ஆகும். அப்போ உடம்புக்கு என்ன வேணும்? சத்து, அதிகமான சத்து வேணும். எங்கிருந்து கிடைக்கும்? சாப்பாடு. ஓய்வு நிறைய வேணும், தூக்கத்துல தான் கிடைக்கும். அப்ப இந்த 6 நாட்கள் நல்ல உணவு, நல்ல தூக்கம், சுகமா இருக்கும். அப்பப்ப தவம் செய்யறோம் வச்சுக்கங்களேன், அதன் பிறகுதான் மனம் ஒடுங்க தொடங்கும். 6 நாட்களுக்கு பிறகுதான் மனம் ஒடுங்க தொடங்கும். அப்ப என்ன போராட்டம் பண்றீங்க? எதுக்கடா வேலை கட்ட இந்த மௌனத்தை உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போற? நீ ஞானியாய் உலகத்தை திருத்திர போறியா? இல்லை ஏற்கனவே பிறந்த ஞானிகள்லாம் உலகத்தை திருத்திட்டாங்களா? எதுக்கு இந்த வேலை கட்ட வேலை? வா, நம்ம போய் வேற வேலை பார்க்கலாம் என்று மனம் போராடும். 10 நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். கொஞ்சம் வைராகியத்தோடு அதை கடந்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் தான் மௌனத்தின் சுவை என்னன்னு தெரியும். அப்படி 48 நாள் இருந்து வச்சுக்கங்களேன், பெரிய மறைபொருள் ரகசியம் சொல்றாங்களே சாமிஜி, அந்த இடத்தை உணர முடியும். அதனால் மௌனம் என்பது தவத்தின் உச்சம். மௌனம் என்பது
நம்முடைய குண்டலினி யோக தியானத்தின் உச்சக்கட்டம். ஏன்னா அது சில நிமிஷங்கள் இருந்துட்டு வந்துடுறோம் துரியாத தவத்துல. இல்லை எந்த தவமா இருந்தாலும் மனம் சிறிதுனா அடங்குது, வந்துடுறோம். நீண்ட நேரம் அடக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது மௌனத்தில் தான் சாத்தியமாகும். பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி. விஸ்வாமித்திரரையே ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் மிக்கது இந்த அரக்க குணங்கள், நம்முடைய அனுபவங்கள் அப்படின்னு நாமெல்லாம் எந்த மூளைக்குன்னு பாருங்க. அதனால் மௌனம் இருப்பது அவ்வளவு எளிது அல்ல. பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகிறது. அதுதான் அரக்க யுத்தம். ராமகிருஷ்ணனுக்கும் அரக்கர்களுக்கும் நடந்த யுத்தம். அதை உணர்கிறோமா? பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்த்திட ஒரு நல்வாய்ப்பாகும். உண்மையிலேயே தவம் என்பது என்ன? நம்ம பெருசா நான் ஐ எம் ஆல்சோ டூயிங் மெடிடேஷன் அப்படின்றோம். தவம் என்பது என்ன? நான் மட்டும் தவம் பண்றோமா? கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது அதான் தவம். அப்ப தவம் என்பது இயற்கையோடு இணைவது. நம்ம இயற்கை விட்டு ரொம்ப வெளியே வந்துட்டோம். அதான் நம்முடைய கடமை என்ன என்பதை மறந்து போயிட்டோம். இங்க உலகத்தில் உள்ள யாரையாவது கேளுங்க கடமை என்னன்னு. அதிகபட்சம் நமக்கு கிடைக்கிற விட என்ன? ஆபீஸ்க்கோ தொழிலுக்கோ போனா பர்ஃபெக்டா வேலை பார்க்கணும், அது கடமை, டியூட்டி. மிஞ்சி போன குடும்பத்தை நல்ல முறையை பார்த்துக்கணும், இது நம்முடைய டியூட்டி. அது மிஞ்சி போன உடம்பு நல்லா பார்த்துக்கணும், அது நம்முடைய டியூட்டி. சரி, எதுக்கு பிறந்தோம் அதை பார்க்க வேண்டாமா? அது நம்ம டியூட்டி இல்லையா? பிறப்பே அதுக்காகத்தானே. சம்பளத்துக்காக வேலை போனோம் இல்லையா? சம்பளத்துக்காகத்தான் வேலைக்கு போறோம். அப்ப பிறந்ததே ஆத்ம விரதற்காகத்தான். அப்ப அந்த வேலையை பார்க்க வேண்டாமா? ஓசி சம்பளம் கிடைக்குமா? இங்க ஓசியில பெரும்பம் கிடைக்குமா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? உடல் நலம், மனவளம், நட்பு நல, கர்ம தூய்மை, பிரம்ம ஞானம். இதுதான் வாழ்க்கையின் 5 படித்தளங்கள். அப்போ இந்த பிறப்பின் கடமை என்பது என்ன என்றால், உடலின் நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை வளத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும், உறவு நட்பை பேணிக் கொள்ள வேண்டும், கொண்டு வந்த வினை பதிவுகளை தூய்மை செய்ய வேண்டும். கடைசியில பிரம்ம ஞானம். சாகின்ற வரைக்கும் எல்லாவற்றிலும் இறைவனையே பார்க்கக்கூடிய இறை உணர்வு, அதை சார்ந்து வாழ்கின்ற அறநெறி. இப்படி பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்த்திட ஒரு நல் வாய்ப்பு ஆகும். வேற எந்த வகையிலேயாவது நம்முடைய மூலத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா பாருங்க. தவம், தவத்தின் உச்சம் தானே மௌனம். பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. பெரிய மறை பொருள் மனதை அறியும் ஆய்வு, அது ரிசர்ச். மௌன நோன்பு என்பது ஒரு ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? இன்வென்ஷன். இன் அண்ணா உள்ள, வென்ட்னா வெளியே. இன்வென்ஷன் அப்படின்னா இந்த வார்த்தையை பாருங்களேன். ரிசர்ச் என்றோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ சர்ச். தேடணும்னா கிடைச்சதா? கிடைக்கல, தொடர்ந்து தேடுறேன். சர்ச், ரீசர்ச், 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 ரிசர்ச். ஏதோ கிடைக்குது, அதை வாழ்க்கைக்கு டெவலப் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சரி, அந்த ரிசர்ச் என்ன நடந்தது? இன்வென்ஷன். உள்ளே போனோம், இன். வெண்ட், வெளியே வந்தது. என்ன?
அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை என்றார் இயேசு. அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. அதை இன்வென்ஷன். அப்படி பெரிய மறைபொருள் ரகசியத்தை அறியும் ஆய்வு. இப்ப நமக்குள்ள போய் நம்மை கடந்து வெளியே வந்து இந்த உள்ளும் புறமுமா இருக்குது தத்துவம் அசி, அதை அறிவது, அதை இன்வென்ஷன். அதைத்தான் கண்ணன் சொல்லுவார், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன். உள்ள போகணும், தோண்டணும், நான் யார், அப்புறம் இந்த உடலை கடக்கணும். ஸோ இன் பிரசவென்ட், அப்புறம் இன்வென்ஷன் என்ன? பேரின்பம், மூலநிலை. இதுதான் பேரின்பம், இதுதான் பேரறிவு, இதுதான் இறைநிலை. அப்படி பேசா நோன்பு என்பது வெறும் வாய்முடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வு. இந்த இடத்துல மனம் இறைவனை அறிந்ததா, இறைவன் மனதை அறிந்தானா? அற்புதமான கருத்துல வச்சிருக்கிற மகர்ஷி. பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. அப்ப மனம் இறைவனை அறியல, இறைவன் தான் மனதை அறிந்து கொண்டான். ஏன்? மனதுக்கு மூலமே அறிவு தானே. அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு, இல்லையா? அனுபவங்கள் எல்லாமே ஆணவம், கண்மம், மாயை. அப்ப காட் பிளஸ் 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. அப்ப அறிவே இந்த மனம் என்பது என்ன என்று ஆராய்ச்சி பண்ணுச்சு. இது வந்த பரிணாமத்துல சேர்த்துக்கிட்ட அடுக்கு நிறைய. குடிசையில் ஓர் மனசு, கோபுரத்தில் ஓர் மனசு, கூடாத சேர்க்கை எல்லாம் கூடிவிட்டால் பல மனது. அப்படி சேர்த்துக்கிட்ட குப்பை ஏராளம். இதெல்லாம் சுத்தப்படுத்தும். அப்ப அறிவே, அதான் சொல்றாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அறிவே மனதை அறிந்து மனதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறது. மனம் என்ற பந்தங்களிலிருந்து இதுவரை கலங்க சிக்கி இருந்த அறிவே தன்னை விடுவித்துக் கொள்கிறது. அதுதான் பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. இது மாதிரி நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் வந்து விழுகணும்னு சொன்னா அதுதான் உச்சகட்ட ஞானம். ஏற்றுநிலை எண்ணம், ஏற்றுநிலை கை, எண்ணமும் அகண்டாகாரம், அகண்டாகாரத்தில் எண்ணம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் மகிழ்ச்சி சொல்றாங்களே, அது போல அந்த இயற்கையே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய, அறிவே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ட்ரை கிளீனிங் வேலை தான் மௌனம். இந்த மௌனத்தில் இந்த மனசுல இருக்கிற அத்தனை கலங்கங்களையும் விளக்கக்கூடிய ட்ரை கிளீனிங் ஷாப் எதுங்க? துணி விளக்க மண்ணும் உண்டு, தோல் விளக்க சாம்பல் உண்டு, மணி விளக்க சாணை உண்டு, மனம் விளக்க வழி சொல்லுவாய். அந்த மனம் விளக்கும் வழிதான் மௌனம். இப்படி அற்புதமான மௌனத்தை பற்றி மகரிஷி அவர்கள் இந்த ஒரு கவியில இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில கவிகள் இருக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். அது வரைக்கும் நம்முடைய கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சிவமடத்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. மௌனம் பத்தி இன்னும் மேலும் நிறைய கவிகள் வருது தொடர்ந்து. ஆமாங்கய்யா. மெய்ஞானம் பத்தி மாதிரி மௌனம் பத்தி முதல்ல டெஃபினிஷன் 3, அப்புறம் விளைந்த முத்துக்கள் அல்லது கவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தொடர்ந்து பின்னாடி வருதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும்
அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் துணுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இன்றைக்கு பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடற்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுப்போர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.